வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் திங் தான். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இதை நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேங்க. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் ஒரு அமேசான் மறந்துட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் பண்ண நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன இருக்கும், லைக் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 5th வந்து ஃப்ரேமுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அவங்களே பண்ணுறாங்க. காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். நான் நெக்ஸ்ட் வீடியோவை தனியாக பண்ணுறேன் உங்களுக்கு. இது ரெண்டு பார்த்திங்கன்னா 2 மோல்டிங் பவுடர்ஸு. இது வந்து கேஸ்டிங் பவுடர்னு சொல்லி 2 கொடுத்துருவாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கை ஒரு கால் அதுக்கான கிட்டு. இது நம்மளுக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, ஸ்டிரரு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெயிண்ட் பாட்டில் கோல்டன் கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கும். ஃபைனல் அவுட்புட் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சாண்ட் பேப்பர் தான். லாஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சாண்ட் பேப்பர் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அது பண்ணுறதுக்கு அவங்களே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சொன்ன மாரி ஃபஸ்ட்டு மோல்டிங் பவுடர் ஒரு ஃபுல் பாக்கெட் ஃபுல்லாக கொட்டிடுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இதை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ண சொல்கிறாங்கங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணால் எனக்கு இதுவும் நல்ல ரிசல்ட் வந்தது. பட் அப்படி பண்ணது இன்னுமே நல்லா அக்யூரேட்டாக இருந்தது. எனக்கு டைம் கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்படி ஃபுல்லாக கொட்டிட்டேன். நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இப்படி இருந்ததுனால எனக்கு வேறு ஒரு பர்பஸ் நான் மைண்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதனால் ஆஃபாக எடுத்துகிட்டு நம்ம காலுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கொட்டிட்டு அதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக பண்ணுங்கள். பட் ஆனால் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு தடவை வேஸ்ட் ஆகலாம், இல்லை ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துடலாம். அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறத பொறுத்து தான். இது மெஷரிங் கப் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்மளுக்கு 350 ml வந்து கைக்கும் 450 ml வந்து காலுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் காலுக்கு பண்ணுறதுனால 450 ml மெஷர் பண்ணி இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு ஸ்டிர் பண்ணேன். இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்க. ஏன்னா அது டக்குன்னு கட்டி ஆகிடும். ஒன்ஸ் அது கட்டி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அது அப்புறம் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் பார்த்து எப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அதை தப்பாக கிண்டிட்டேன். அது எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது செகண்ட் டைம் பண்ணிவிட்டு இது பண்ணோம். பாப்பாவை நீங்கள் பொறுமையாக கால் வச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக எடுங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டிங்காக போடுறது. இது வந்து 50 ml சொல்லியிருந்தாங்க. இதுவுமே அதே தான். நல்லா பபுள்ஸ் இல்லாமல், நல்லா ஏர் பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைக் நல்லா இதுவுமே வந்து நம்மளுக்கு அந்த நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரணும். உங்களுக்கு தெரியும்ல நம்ம வீட்டில் தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த பபுள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த உங்களுக்கு ஸ்டிர் பண்ணும்போதே தெரியும் இந்த இடத்துல வந்து இவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நம்ம தோசை மாவு இது மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட மோல்டிங் இதில் வந்து உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கையை வச்சு லைட்டாக அந்த டப்பாவை சுற்றி வந்து தட்டி விடுங்க. அங்கே லைட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா ஏர் பபுள்ஸ் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு 4 hours கிட்ட 4 to 5 hours நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு ஈகர்னஸ் தான், டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஒரு 4.5 hours கிட்ட வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்தால் இப்படி தான் இருந்தது. நல்லா உள்ள சூப்பராக வந்திருந்தது எங்களுக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், பட் நல்லா வந்திருந்தது. நம்மளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட அந்த காலில் இருக்க அந்த இம்ப்ரெஷன்ஸ் சின்ன வளைவுகள் கூட அழகாக தெரிஞ்சுது. இதில் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்ம வீட்டில் வைக்கும்போது நம்ம குழந்தை கட்டவிரல் வந்து உள்ளே இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு எப்படி வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பக்காவாக முடித்ததுக்கப்புறம் வந்தது. நான் வந்து இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவாக காட்டுறேன். எங்களுக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு தடவை தான் ஃபெயிலியர் ஆச்சு. மீதி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கி தான். நீங்கள் ஓகே நம்ம பண்ணி பார்க்கலாம், தப்பானாலும் இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கோ ஹெட். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகும்னு நம்பி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எங்களுக்கும் வந்திருக்கு. நான் பெயிண்ட் அடிச்சுட்டு தனியாக ஃப்ரேம் போட்டுட்டு அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.